தங்கமும் வெள்ளியும் இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் ஏறி இருக்கு. தங்கத்த பொறுத்தவரைல 1.5% ஏறி இருக்கு. வெள்ளிய பொறுத்தவரைல 5% மேல ஏறி இருக்கு. இங்க கோல்டு $5160 பெர் அவுன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் $85 பெர் அவுன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இங்க ஏன் தங்கமும் வெள்ளியும் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க ட்ரம்ப் டாரிஃப் போட்டிருந்தார்ல. சோ அந்த டாரிஃப் எல்லாத்துக்குமே இங்க சுப்ரீம் கோர்ட் எல்லாமே ஸ்டக் பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரம்ப் இத்தன நாளா அதிகமான டாரிஃப் போட்டிருந்தாரு. சோ இது ஓவர் லிமிட் போயிட்டு இருக்கு. சோ அதனால அப்படிலாம் நீங்க போகக்கூடாது. நீங்க ஓவர் ஸ்டெப்பிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கான டாரிஃப்லாம் நீங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆர்டிகிள் இது எல்லாமே ஸ்டக் டவுன் பண்ணாங்க. பட் ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வேற ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இங்க டாரிஃப் 10% எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் போட்டு விட்டாரு. இன்னும் மேல ஏத்ததுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. சோ இத பத்தி டீடைலா இன்னும் ஃபர்தரா பார்ப்போம். பட் ஆனா இப்போதைக்கு இது நடந்த சூழ்நிலையினால இங்க தங்கமும் வெளியே ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னா அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகுது. ட்ரம்ப் இவ்வளவு டாரிஃப் போடுவோம்னு சொன்னாரு. பட் ஆனா இங்க சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கல. சோ இந்த மாதிரியான அன்சர்டனிட்டி மார்க்கெட்ல இருக்கும்போது, அதாவது உலக லெவல்ல இருக்கும்போது இது தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஒரு பெரிய பிளஸா இருக்கும். அப்புறம் இங்க மிலிட்டரி ஆக்ஷன்ஸா யூஎஸ் இங்க மிலிட்டரி ஆக்ஷன்ஸா ஈரான் மேல எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதுவும் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கிறதுனால தங்கமும் வெள்ளியும் இன்னைக்கான நாள்ல ஏறி இருக்கு. சரி, ஓகே. இப்ப இந்த டாரிஃப் பத்தி இங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, அண்ட் தென் அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்க ட்ரம்ப் டாரிஃப் பொறுத்தளவுல இங்க எல்லா கண்ட்ரீஸ் மேலயும் அதிக லெவல் ஆஃப் டாரிஃப் போட்டுட்டு இருந்தாங்க. இது இந்த யூஎஸ் எக்கனாமிக்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய அனலிஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவரோட பவருக்கு ஒரு லிமிட் தான் வந்திருக்கு. அந்த ஒரு டாரிஃப் இவர் ரீச் பண்ணிட்டாரு. அதை இங்க ஓவர் எக்ஸீட் பண்ணிட்டாரு. சோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் ஓவர் ஸ்டெப்பிங் பண்ண முடியாது. இதுதான் உங்களோட லிமிட் சொல்லிட்டு ட்ரம்போட டாரிஃப் எல்லாமே கட் பண்ணி விட்டாங்க சுப்ரீம் கோர்ட். பட் ஆனா ட்ரம்ப் என்ன பிளான் பண்ணாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு டாரிஃப் ஃபுல்லாவே கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 122 யூஸ் பண்றாரு. அந்த ஒரு செக்ஷன் 122 என்ன அப்படின்னா, இங்க டெம்பரரியா டாரிஃப் போட்டுக்கலாம். ஒரு சில கண்ட்ரீஸ் மேல போட்டுக்கலாம். அது 10% ஸ்டார்ட் பண்ணி 15% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.